ஒரு வீட்டில் தாயம் பண்ணோம், ஒரு வீட்டில் ஒண்டி. 3 பேர் அப்படியே ஆற்றுல அடிச்சின்னு வந்து அப்படியே ஆத்தாரமாக தட்டி போச்சு சார். 3 சாவு. தைலம் கீழே தேய்ச்சின்னு அப்போதுக்கு கிருஷ்ணாவில் கூட ஊற்றி உடம்பெல்லாம் தேய்ச்சிப்பாங்க, வலி தாங்க முடியாது, அப்படிலாம் ஆகிடும். சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழம்பெரும் நகரம்தான் பழவேற்காடு. முன்னொரு காலத்தில் இதற்கு பழைய கட்டா என்ற பெயரும் உண்டு. பழவேற்காட்டை சுற்றி 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் மீன்பிடிக்கும் தொழிலையே சார்ந்து வருகின்றனர். இந்த மீன்பிடி தொழில் கடல் சார்ந்தும் பழவேற்காட்டு ஏரியை சார்ந்தும் அமைகின்றன. கடல் சார்ந்த தொழில் செய்யும் மீனவர்கள் கடல் சீற்றம் உள்ள போது கடலுக்குள் செல்ல மாட்டார்கள். அப்போது கடல் சீற்றத்தின் போது தங்களுடைய செலவினங்களுக்காக கிளிஞ்சல்கள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிளிஞ்சல்கள் சேகரித்து சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு விட்டுவிடுகின்றனர். சுண்ணாம்பு தயாரிக்கும் தொழிற்சாலைகளான சுண்ணாம்புக்குளம், எண்ணூர், காட்டூர் போன்ற ஊர்களிலிருந்து பழவேற்காட்டில் உள்ள கிளிஞ்சல்களை வாங்கிச் சென்று சுண்ணாம்பு தயாரிக்கின்றனர். இந்த கிளிஞ்சல்கள் சேகரிக்கும் பணியில் ஆண் பெண் பேதமின்றி இருவரும் சேர்ந்தே இந்த தொழிலை செய்து வருகின்றனர். ஆர்ப்பரிக்கும் கடல் அலையில் இந்த தொழிலை செய்வது அவ்வளவு இலகுவான வேலை இல்லை. தங்களுடைய உயிரை பணயம் வைத்தே இந்த தொழிலை செய்து வருகின்றனர். கச்சாம் நம்ம அலைக்கு ஒரு அலை ஓடி ஏறும்போது கச்சாம் போட்டுருவாங்க. கச்சாம் போட்டு அலை ஓடும்போது அந்த கிளிஞ்சல் அந்த சிக்கத்தில் வந்துடும். சிக்கத்தில் அழைச்சி நாங்கள் மூட்டை தூக்கின்னு கொட்டணும். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா வீட்டில் படுத்தமானா எழுந்தே மாட்டோம். அப்படி கஷ்டம் எல்லாம் கிழிஞ்சு கிடையாது. உயிரை கொடுத்து தான் அந்த கிழிஞ்சில் வர்றதே. ஏன்னா நம்ம இந்த 3 மாதத்துக்கு நம்மளுக்கு சாப்பாடு வழி இல்லையே, தொழில் பண்ண முடியாது, கடல் சோர்ப்பில் தொழில் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் போய் எங்கள் உயிரை கொடுத்து தான் அந்த கிழிஞ்சில் அலறுதே. விழுந்துட்டா எழுந்துக்க மாட்டோம், தவிக்க மாட்டோம். கடலில் உள்ளே வலிச்சிக்கிச்சோன்னா வெளியே வர்றதுக்கு கஷ்டம். ஆனால் அவ்வளோ கடல் எங்களுக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சு. அது இத்தனை வருஷமாக பழக்கமாகி தான் நின்று வர. தெரியாதவங்க போனாக்கா அவ்வளோதான், கடல்லே போக வேண்டியதான். தெரிஞ்சவங்க அப்படி தான் ஸ்ட்ராங்காக நின்று அது பிடிச்சி அந்த கிழிஞ்சில் அழைச்சி மூட்டை எடுத்துன்னு கொட்டிட்டு அந்த அலை அடிக்கிற அலையில் உருட்டி பெரட்டி எழுந்து மூட்டை தள்ளிடும். உயிராக போயிடுற மாதிரி இருக்கும். படுத்து எழுந்த முடியாது, உடம்பெல்லாம் வலிக்கும். இப்போ கூட என்னால் உட்காந்து எழுந்துக்க முடியாது, பேச முடியல என்னால். வீட்டு ஆளுங்க அந்த கடலுக்கு செல்ல மாட்டாங்க. கடல் சோர்ப்பில் புரட்டாச்சி அரிசியிலேருந்து நாங்கள் போய் தான் அந்த கிழிஞ்சல் வாரி அரை வண்டி ஒரு வண்டி, ஒரு நேரத்தில் 500 சம்பாதிப்போம், ஒரு நேரத்தில் கிழிஞ்சல் இருந்தால் 1000 சம்பாதிப்போம். அது நாங்கள் காட்டூரார் வரிச்சு ஃபோன் பண்ணி அவங்க கிழிஞ்சல் வாங்கிட்டு போவாங்க. எங்கள் கிழிஞ்சி வாடுற கிழிஞ்சி வாங்கிட்டு போயிட்டோம். அவங்க மின் காசு கொடுப்பாங்க. நான் கேட்போம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, நீங்கள் கொடுங்க, நாங்கள் கிழிஞ்சி வாரி உங்களுக்கு இப்பனே கொடுக்குறோம். நான் இங்கே வாங்கிட்டு போகிற கிழிஞ்சலில் எங்கள் காசை பிடிச்சின்னு கூட எங்களை கொடுக்கலாம். அந்த கிழிஞ்சல் வாரிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்தாந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. அந்த கிழிஞ்சல்லே என் பிள்ளைங்களாம் நல்லா நாங்கள் படிக்க வச்சு நாங்கள் ஒரு ஆளாக்கணும். பழவேற்காட்டிலிருந்து பெறப்படும் கிளிஞ்சல்களை 2 வகையாக பிரிக்கின்றனர். பழவேற்காட்டு கடற்கரையில் கிடைக்கும் கிளிஞ்சல்களை கட்டிடங்களை கட்டுவதற்காக சுண்ணாம்பு தயாரிக்க பயன்படுகின்றன. பழவேற்காட்டு ஏரியிலிருந்து பெறப்படும் கிளிஞ்சல்களை பற்பசை, கோழி தீவனம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பழவேற்காட்டு கடற்கரையில் எடுக்கும் கிளிஞ்சல்களை சுண்ணாம்பு தயாரிப்பதற்காக காட்டூர், எண்ணூர், சுண்ணாம்புக்குளம் போன்ற பகுதிகளில் விட்டுவிடுகின்றனர். பழவேற்காட்டிலிருந்து பெறப்படும் கிளிஞ்சல்களுடன் கரியை சேர்த்து சூளையில் வைக்கோலை இட்டு 5 to 8 மணி நேரம் தீயிட்டு வெப்பப்படுத்தப்படுகிறது. தீ சூளையில் அணைந்து விடாமல் இருப்பதற்காக காட்டு இயந்திரம் ஏர் மிஷின் பயன்படுத்தப்படுகிறது. 8 மணி நேரம் கழித்து சூளையிலிருந்து சூடான கிளிஞ்சல்களை எடுத்து தண்ணீர் ஊற்றி கலக்கப்படுகின்றன. இதை தாளித்தல் அல்லது பூக்குதல் என்று கூறப்படுகின்றன. இவ்வாறு தொடர்ந்து தாளித்தல் மூலமாக கிளிஞ்சல்களானது சுண்ணாம்பாக மாற்றமடைகின்றன. மாற்றமடைந்த சுண்ணாம்பானது பையிலிட்டு சேகரிக்கப்படுகிறது. இந்த சுண்ணாம்பையே கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சார், இப்போ கடல் எந்த நேரத்தில் வத்தம் வெள்ளம்ன்றது தெரியும். ஒரு நேரம் கடல் வத்தத்துக்கு வரும். வத்தத்துக்கு வரும்போது எந்த நேரம், குறிப்பிட்ட நேரம் இந்த நேரம் தான் சொல்ல முடியாது. கிழிஞ்சு கல்லாறு தெம்பாடுது ஒண்டி போய் வலிக்கிறாங்கன்னு சொன்னால் 10 பேரும் போயிடுவோம். ஆனால் குறிப்பிட்டு இந்த நேரத்துக்கு தான் போவோம்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் கிழிஞ்சு வருதோ அந்த நேரத்தில் ஓடிடுவோம். வெள்ளை தண்ணிக்கு நாங்கள் அதிகமாக கிழிஞ்சல் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். வத்த தண்ணியாக இருந்தாக்கா கிழிஞ்சல் நிறைய அள்ளி கொட்டுவோம். வத்த தண்ணிக்கு தான் அதிகமான கிழிஞ்சல் எடுப்போம். வெள்ளை தண்ணிக்கு அதிகமாக கடல் அடிக்கி நம்ம நின்று வார முடியாது. பயந்து தான் எல்லாம். இப்போ அது வெள்ளை தண்ணி தள்ளிச்சு, கிழிஞ்சல் அள்ள முடியல, எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் அந்த வெள்ளை தண்ணியில் ஒரு கச்சானா போட்டு இப்போ வாரி ஒரு 10 கூட தான் எடுத்து அள்ளனேன். என்னால் முடிஞ்ச அளவில் அள்ளனேன். கடலில் அள்ள முடியல.
வத்த தண்ணி தான் அதிகமாக அள்ள முடியும், வெள்ளை தண்ணிக்கெல்லாம் அதிகமாக அள்ள முடியாது. வார தெரியாதவங்க சுத்தமாக வார மாட்டாங்க, தண்ணியில் இறங்க மாட்டாங்க, பயந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. கிளிஞ்சல்களை சேகரிப்பதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வலையை கொண்டு கரையை நோக்கி அலையில் அடித்து வரும் கிளிஞ்சல்களை சேகரிக்கின்றனர். அதை மொத்தமாக கடற்கரை பகுதியில் குவித்து வைத்து மாட்டு வண்டி மூலம் சுண்ணாம்பு தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து விடுகின்றனர். எப்பொழுதெல்லாம் கடலில் வருவாய் இழப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் குடும்ப செலவினங்களுக்காக இந்த கிளிஞ்சல்கள் சேகரிக்கும் மாட்டுத் தொழிலை செய்து வருகின்றனர் மீனவர்கள். பழவேற்காட்டை சுற்றியுள்ள கோரைக்குப்பம், வைரவன்குப்பம், கூனங்குப்பம், அரங்கம் போன்ற மீனவ கிராமங்கள் சார்ந்த பெண்கள் கிளிஞ்சல்களை சேகரித்து சுத்தப்படுத்தி விற்பனை செய்யும் இந்த தொழிலையே மீனவர்கள் முக்கிய தொழிலாக பார்க்கின்றனர். மீனவ பெண்கள் 2 முறையில் கிளிஞ்சல்களை சேகரிக்கின்றனர். ஒன்று, கரையோரம் ஒதுங்கிய கிளிஞ்சல்களை பொறுக்கி சேகரிக்கின்றனர். மற்றொரு வகையில் உயிரை பணயம் வைத்தே கடலில் இறங்கி இடுப்பு தண்ணி அளவில் கச்சாவை வைத்து அலைகளுக்கு எதிராக கிளிஞ்சல்களை சேகரிக்கின்றனர். ஆபத்துங்களாம் அலை வந்து அடிச்சுன்னு ஒன்றடி அடிச்சுன்னு போயிட்டா கூட ஒரு சேலை கட்டியிருக்காங்களா லேடிஸுங்க, அந்த துணியை போட்டு கூட மோட்டா வலிச்சு போடுவோம். அந்த நேரத்தில் அவங்க அந்த துணியை பிடிச்சிக்கினாங்கன்னா மோட்டை வலிப்போம். இல்லை ரேடி ஆம்பளைங்க இருந்தாங்கனாக்கா பிடிச்சி ஆம்பளைங்க நீச்சல் போய் திரிஞ்சு வலிச்சு அந்த மோட்டை போடுவாங்க. அதுக்கு போனால் நம்ம உயிர் கடலில் கச்சா போட்டு கம்பி போட்டு வலிக்கிறாங்க, இப்போ வலை போட்டு அதில் நம்ம உயிர் கையில் பிடிச்சின்னு வலிக்கிற மாதிரிலாம் அந்த நேரத்தில். சுனாமி வரும்போது நாங்கள் கல்லாரம் போய்க்கிறோம் சார். நான் சனிக்கிழமை போனோம், ஞாயிற்றுக்கிழமை போய் நாங்கள் கிழிஞ்சி கூட வலிக்காது வந்து கிழிஞ்சிக்காரர்கிட்ட காசு கருங்கல் எங்களை கிழிஞ்சி ஓட்டுவாங்க. அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு என்னாண்டு வந்தோம், கடல் சொரப்படுத்திடுச்சு சார். 3 பேர் கிழிஞ்சி ஜல்லிங்கின்னு இருந்தவங்க 3 பேர் அப்படியே அந்த கடலை அடித்து ஆற்றுல வந்து 3 ரேடி செத்துடுச்சு சார். அத்தை பயந்துன்னா நாங்கள் 1 வருஷமாக கல்லாரமாக காலை வைக்காது இருந்தோம். என்னடா நம்ம போகும்போது தான் கிழிஞ்சி ஜல்லின்னு இருந்தாங்க. இதேமாதிரி வெள்ளாப்பந்து இவங்க 3 பேர் தண்ணியாட உருட்டின்னு போச்சு. நாங்கள் வீட்டான வந்து பார்த்தா ஆத்திரத்தில் எல்லாம் அடிச்சுன்னு குத்தின்னு அழுகுறாங்க சார். 3 லேடிஸ் வயசானவங்க தான், 60 வயசு 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. ஒரு வீட்டில் தாயம் பண்ணோம், ஒரு வீட்டில் ஒண்டி. 3 பேர் அப்படியே ஆற்றுல அடிச்சுன்னு வந்து அப்படியே ஆத்தாரமாக தட்டி போச்சு சார். 3 சாவும். அப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வெள்ளாப்பு வர்ற வேலைக்கு அந்த கடலை எங்களுக்கு சுனாமின்னு அப்போ தெரியாது. இருக்கு தான் சுனாமின்னு சொன்னாங்க. என்னம்மா கடல் தானே சொரப்பாக இருக்குதுன்னு நாங்கள் நினச்சோம். அப்பாரம் பார்க்க போனால் சுனாமின்னு சொல்லிட்டாங்க. கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதங்களில் ஆர்ப்பரிக்கும் கடல் சீற்றத்தால் கடல் தொழில் செய்யும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் இந்த மாட்டுத் தொழிலை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டி வருகின்றனர். இந்த கிளிஞ்சல்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து தங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி செலவினங்களுக்காகவும் மருத்துவ செலவினங்களுக்காகவும் உணவு, உடை என அனைத்து தேவைகளையும் இந்த கிளிஞ்சல்கள் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து பூர்த்தி செய்து கொள்கின்றனர். இந்த 3 மாதத்தில் கிளிஞ்சல்கள் எல்லா நாட்களிலும் கிடைக்கும் என்று உறுதியாக கூற முடியாது. பொதுவாக வெள்ளம் என்று சொல்லப்படும் கடல் அலைகளினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் பொழுது கிளிஞ்சல்கள் சேகரிப்பது அவ்வளவு சுலபமான வேலையில்லை. அதே சமயத்தில் ஆர்ப்பரிக்கும் கடல் அலையில் கிளிஞ்சல்களை எடுக்கும் பொழுது உயிர் விபத்துகளும் நடக்கலாம். தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிய இந்த தொழிலை செய்து வருகின்றனர். வெத்தம் என்று சொல்லப்படும் அலையின் வேகம் குறையும் பொழுது கிளிஞ்சல்கள் அதிகமாக கிடைக்கின்றன. அதுதான் சார் இப்போ ரொம்ப முடியாது கூட. ஒரு நாளைக்கு கிழிஞ்சு கடலில் உளுந்து வாரிட்டு போனோம்னா 1 பாட்டில் தையல் தேய்ச்சா கூட உடம்பு தீராது வலி. ஆனால் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இப்போ எங்களுக்கு சோத்துக்கு இல்லாமல் நிலைமையில் நம்ம கிழிஞ்சு வரும்போது அந்த துட்டு 100-200 ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் குழந்தை குட்டி எப்படி வாழ்கிறது? தைலங்கையில் தேய்ச்சின்னு அப்போதுக்கு கிருஷ்ணாவில் கூட ஊற்றி உடம்பெல்லாம் தேய்ச்சிப்பாங்க, வலி தாங்க முடியாது. அப்படிலாம் ஆகிடும். நிறைய இந்த கிழிஞ்சி வாரி நிறைய எங்கள் வயசில் ஒரு 50-55 வயசு ஆகிட்டாலும் கண்ணு மறைச்சிடும். இந்த உப்பு தண்ணிலேயே ரோல் போடுறோம் இல்லை, எங்களுக்கு கண்ணு மறைச்சிடும் அதெல்லாம். ஆனால் உடம்பு வலி இந்த காலெல்லாம் இந்த இன்னும் இது வரைக்கும் இருக்கும். அந்த அடிங்க இந்த கிழிஞ்சி வர்ற அடிங்க இது வரைக்கும் இருக்கும். ஆனால் துணியை தொங்க வச்சுன்னு வாரினாலும் வார முடியாது. கொஞ்சம் துணியை மந்தி கட்டின்னு வாரணுமானாலும் இந்த கிழிஞ்சிங்க ஓடையாடுதுங்களே, இந்த கல் இதுங்களே இந்த காலெல்லாம் அப்படியே கிழிச்சிக்கும்.